Welcome to Opening Bell Show. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி சார். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி சார் இருக்கும்? புல்லிஷா இருக்குமா, பேரிஷா இருக்குமா, இல்ல ரேஞ்ச் பவுண்டா இருக்குமா? நீங்க எடுத்தோம்னா லாட்டரிக்குள்ள போற மாதிரியே கேட்குறீங்க. அப்படி கிடையாது. சோஃபார் கோர்ஸ் இது ஒரு ரிகவரி ஃபேஸ்ல இருக்கு. நம்ம ஒரு பெரிய வீழ்ச்சியில இருந்து இரண்டாவது நாளாக ஒரு பவுன்ஸ் பேக், அதாவது 25,380 அந்த ஒரு லோல இருந்து நம்ம ஒரு ஸ்லோவா 2 நாட்களாக ஒரு பவுன்ஸ் பேக் நடத்தி இருக்கிறத சந்தையில நம்ம பார்க்கிறோம். ஸோ நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா ஹை நம்ம எதிர்பார்த்த அந்த 25,800 செல்லும் அப்படின்றது எதிர்பார்த்தோம். பட் 25,771 அப்படின்ற ஒரு ஹைல நின்று விட்டது. அண்ட் while the lows are getting higher, highs are also getting higher. So ட்ரெண்ட் வைஸ் கரெக்டா இருக்கு. பட் நேற்று தினத்தோட அந்த மூவ் பாத்தீங்கன்னா அந்த 25,771 ஹைய தொட்ட பிறகு க்ளோஸ் செய்யும்போது ஐ திங்க் there was a good profit taking bout. 25,713 அப்படின்ற ஒரு லோல தான், ஒரு க்ளோசிங் லெவல்ல தான் சந்தை வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஸோ அந்த ஹை சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் இருந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் சந்தையில. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹையர் ரேஞ்சஸ்ல 25,770, 25,800, 25,880 இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் போகும்போது ஷார்ப்பான ப்ராஃபிட் டேக்கிங் பவுட்ஸ் நடக்கிறத நம்ம இது முன்பதாகவும் பார்த்திருக்கோம். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருக்க வேண்டும். அதே சமயத்துல நம்மளுடைய லோஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். ஸோ 25,380 நேற்று தினம் பாத்தீங்கன்னா லோ 25,609 புள்ளிகள். ஸோ வி ஆர் இன்க்ரீசிங் அவர் லோஸ். பட் ஹைஸ் வரும்போது அந்த ப்ராஃபிட் டேக்கிங் போர்ட் வரதுனால கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டும். ஸோ சார்ட் பிரகாரம் நீங்க எதிர்பார்த்து சந்தைக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, மறுபடியும் 25,800, 880 எல்லாம் தொட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல 25,600 அப்படின்ற லோவ இன்னைக்கு நிப்டி டிஃபென்ஸ் செய்தால் அந்த அப்சைட் மூவ் தொடர்ச்சியாக நமக்கு சஸ்டெயின் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அந்த 25,609 என்ற லெவல டிஃபென்ஸ் செய்ய முடியாமல் விட்டால் ஐ திங்க் மறுபடியும் ஒரு ஸ்லைட் பேக் டு 25,550, 25,560 அந்த ரேஞ்ச்ல மறுபடியும் ஒரு ஸ்லைட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கும் குறைவாக 24,440, 24,400 அந்த கிரிட்டிக்கலான சப்போர்ட்டுக்குள் மறுபடியும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த இன்டிசிஷன் சந்தையில் இருக்கிறது. ஹை சைட்ல வரும்போது ப்ராஃபிட் டேக்கிங் பவுட்ஸ். அண்ட் ஐ திங்க் இதுதான் ரொம்ப காஷியஸான ஒரு சூழலாக நமக்கு அமைகிறது. இப்ப நேற்று பாக்குறப்ப நிப்டி ஐடி 1.42% வீழ்ச்சி அடைஞ்சது. இன்னைக்கு என்னென்ன செக்டார் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு? பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்றது கேட்டா பெரிய அளவுல பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபென்சிவ் செக்டர்ஸ், பொதுவாக ஃபார்மா எக்ஸெட்ரா இதுலதான் கொஞ்சம் மெயினா கேம் நடக்குது. பட் நம்மளோட கவனம் பூராக அந்த ஐடி இண்டெக்ஸ், ஐடி சார்ந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இதைதான் பெரிய அளவுல ப்ரொடெக்ட் செய்ய வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக எனக்கு தோன்றது. ஏன்னா பொதுவா மக்கள் நீண்ட கால அடிப்படையில இந்த ஐடி செக்டர்ல பெரிய முதலீடுகளை செஞ்சிருக்க கூடும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக நல்ல ஒரு வளர்ச்சியை தந்திருக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கிறது. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் நிறைய டீப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஐடி செக்டர்ல இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கூட நீங்க யுஎஸ் மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐபிஎம் நேற்று ஒரு பெரிய கேஷுவாலிட்டி ஆனது. கடந்த 20 வருஷத்துல இல்லாத லெவல்ல ஒரு வீழ்ச்சி, ஆல்மோஸ்ட் 13% வீழ்ச்சி ஐபிஎம் ஷேர்ஸ் நேற்று விலை இறக்கத்தை சந்தித்து பார்த்தோம். என்ன சார் காரணம் இருக்கு? அதான் முக்கியமாக ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு ஏஐ கம்பெனி அவங்களுடைய கிளாட் டூல்ஸ் ரிலீஸ் பண்றது. அதே போல இன்னொரு ரிசர்ச் கம்பெனி, அந்த ஒரு ரிசர்ச் கம்பெனி வெளியிட்ட ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ரிசர்ச் ரிப்போர்ட். அதாவது 2028 எப்படியெல்லாம் இந்த ஏஐ நம்ம வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடும் அப்படின்றதே ஒரு ஃபிக்ஷனலா, அது இது எல்லாமே நடக்கக்கூடும் அப்படின்றதே சொல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துல அது அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ல அது இன்சூரன்ஸா இருக்கட்டும், பைனான்சியல் சர்வீசஸா இருக்கட்டும், ரெகுலர் ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும், ஷாப்பிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல சினாரியோஸை கவர் பண்ணி ஏஐ எப்படி நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது அப்படின்றது அந்த ரிப்போர்ட்ல எடுத்து காட்டுது. சில டூல்ஸ், அதாவது ஆந்த்ரோபிக் ஏஐயோட சில டூல்ஸ் நேற்று ரிலீஸ் ஆனதுக்கு காரணமாக ஏன்னா பொதுவாக இந்த ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஐபிஎம் ஃபால் அதுதான் முக்கிய ஒரு காரணியாக இருக்கிறது. ஸோ அதே போல நாசிம் தலேப் அப்படின்ற ஒரு காமெண்டேட்டர் ஒருத்தர் இருக்காரு. பிளாக் ஸ்வான் அப்படின்ற புத்தகத்துல அவர் இதை எழுதியிருக்காரு, பிளாக் ஸ்வான் ஈவென்ட்ஸ்.
அவர் வந்து சொல்லியிருக்கிறது ஆங்கிலத்துல வந்து கிரவுண்ட் ஷிஃப்டிங் பிலோ ஆர் ஃபீட், அதாவது நிலம் வந்து நம்ம காலடியில் ஒரு மாற்றம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்குள்ள நம்ம அது நம்ம அது கூட நம்ம பயணித்தால் நமக்கு அவ்வளவு பாதிப்பு குறைவா இருக்கும். ஏஐ பற்றி பேசிய ஒரு பேச்சு அது நேற்றைய தினம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாதிப்பு தருகிறது. திஸ் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் இன் அ பிக் வே. ஏன்னா ஐபிஎம் இன்ஃபேக்ட் அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளாம் ஸ்கூல் காலேஜ்ல இருக்கும்போது கோபால் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், பேசிக் அடுத்தது கோபால் அப்படின்றது. இன்றைக்கு ஜெனரேஷன் நிறைய பேர் அந்த லாங்குவேஜ் என்னன்றதே தெரியாது. பட் கோபால் வந்து திருப்பியும் கேன் பி யூஸ்ட் வெரி எக்ஸ்டென்சிவ்லி வித் ஏஐ ஆன் ஐபிஎம் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணது நம்ம பார்த்தோம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் இந்த ஏஐனால வரக்கூடியது. அண்ட் தட் இஸ் த ரீசன். ஸோ this has affected markets in a big way. இதுக்கு எல்லாம் போக நம்ம இன்டர்நேஷனல் சந்தையில பாத்தீங்கன்னா, சோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், அந்த ஐடி செக்டர்ல பெரிய அளவுல கவனம் நம்ம செலுத்த வேண்டும். ஏன்னா நம்மளோட பெரிய அளவு ஹோல்டிங்ஸ் வந்து அங்க இருக்கிறது. இது வந்து அந்த ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி நம்ம சரிபார்க்க போகிறோம், அது எப்படி நம்ம கையாள போகிறோம்ன்றதுதான் இப்ப கேள்வி. எந்த செக்டர் ஏறினாலுமே இங்க பெரிய அளவுல நம்மளுடைய முதலீடுகள் மாட்டி இருக்கும் பட்சத்தில் அதை ஷிஃப்ட் பண்ணி வெளியே மற்ற செக்டர்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளால இருக்குமா, ஒரு சராசரி முதலீட்டாளர், ஒரு நார்மல் ரீட்டைல் முதலீட்டாளருக்கு இருக்குமா என்றதுதான் நம்ம கேள்விக்குறியாக பார்க்கணும். வருகின்ற புது இன்வெஸ்டர்ஸுக்கு இட்ஸ் டிஃபரண்ட் கேம். பட் ஓல்டர் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஹவ் ஸ்டேட் டீப்லி இன்வெஸ்டட் இன் ஐடி ஸ்டாக்ஸ், this is a very challenging time for them. Fine sir. அப்ப ஐபிஎம் அடி வாங்குதுன்னா அப்ப இன்னைக்கும் அடி வாங்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? நம்ம வாய்ப்பு இருக்கிறது. அந்த செக்டர் வில் டிராக் டவுன். ஏன்னா இண்டெக்ஸ்ல நிறைய வெயிட்டேஜ் உள்ள ஐடி கம்பெனிஸ் வந்து பிரைமரி இண்டெக்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ் இதுல வந்து வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அண்டர் பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் வந்து டெஃபினட்டா இருக்கும். இதுதான் காரணமும் கூட. அந்த ஹையர் ரேஞ்சஸ்ல வரும்போது நமக்கு செல்லிங் பிரஷர் வர்றதுக்கான காரணமும் இதுதான். ஸோ people are cashing out or booking their profits or reducing their holding. இது மூணுல எல்லாமே சேர்ந்த கூட நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு டைரக்ஷன் வந்து சந்தையில இருந்து கிடைக்கிறது. இன்னைக்கு வாரத்துடைய 2வது நாள். இந்த வாரம் இந்த முடியறப்போ 26,000 கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? தட் இஸ் எனிபடி கெஸ். 26,000 போட்டாலே அது வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி சந்தைக்கு தொடர்ச்சியாக அந்த லெவல் செல்லும் போது நமக்கு ஒரு செல்லிங் பிரஷர் வருகிறது. ஸோ challenge of 26,000 remains very elusive at this time. ஏன்னா இப்போ டாரிஃப் வார்ஸ் வர, டாரிஃப் வார்ன்னு சொல்ல முடியாது, இப்போ டாரிஃப் உடைய அந்த கன்ஃபியூஷன் வந்து மறுபடியும் நம்ம மேல உதிச்சிருக்கிறது. இவர் வந்து 10% கோட் சொன்னது, அதுக்கப்புறம் 15% இவரு மாற்றினது. ஸோ அது வேற மிரட்டல் வேற. யாருமே அக்ரிமெண்ட் டாரிஃப் வச்சு விளையாடலான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன், அது ஒரு மிரட்டல் உருட்டல். ஸோ இவரு ஃபர்ஸ்ட் தெளிவு இல்லாம, இதை இம்போஸ் பண்ணும்போது தெளிவு இல்லாம தான் இருந்தாரு. அப்பவே அந்த காலத்துல நம்ம எடுத்த இன்டர்வியூஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து நீண்ட கால அடிப்படையில சஸ்டெயின் ஆக வாய்ப்பு கிடையாது. இது அவ்வளோ கன்ஃபியூஷன். பட் என்ன, சந்தைக்கு ஒரு வாலட்டிலிட்டி இவர் கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து சந்தையோட நம்ம நாட்டு சந்தையில உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச சந்தைகளுக்கு இவர் ஒரு வாலட்டைல் ஃபேக்டராகவே இருந்திருக்காரு. ஏற்ற இறக்கத்தை கொடுத்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இவர் இருந்தாரு. பட் இப்போ இந்த ஏஐயோட சேர்ந்து இந்த டாரிஃப் வரும்போது ஐ திங்க் இட் ஆட்ஸ் டு கிரேட்டர் கன்ஃபியூஷன். சந்தையில வந்து பெரிய கன்ஃபியூஷன். ஸோ நேற்று தினம் நீங்க வந்து சர்வதேச சந்தைகள்ல பாத்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்ஸ், அதாவது டவ் ஜோன்ஸ் வந்து நேற்றைய தினம் முடிவில் ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் வீழ்ச்சியோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஸோ 821 புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஆரம்பத்திலிருந்து சரிவு, அது 600 புள்ளிகள் 700 புள்ளிகள் முடியும் பொழுது 821 புள்ளிகள் சரிவோட தான் இருந்தது. இன்றைக்கு ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் மார்க்கெட்ஸ் ஆர் பேக். ஸோ சர்வதேச சந்தைகள் ஆர் பேக் ஆஃப்டர் ஹாலிடே. ஸோ சைனீஸ் நியூ இயர், அந்த லூனார் ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு ஹாங்காங் ஓபன் செய்ததே கேப் டவுனோட ஆல்மோஸ்ட் 500 புள்ளிகள் சரிவோட தான் அது இப்போதைக்கு வர்த்தகம் நடந்து வருது இந்த நேரத்துல. ஸோ துவக்கத்திலிருந்தே வீழ்ச்சி, அந்த ஒரு விடுமுறை ஒரு வார காலம் முடிந்த பிறகும் ஒரு பெரிய 500 புள்ளிகள் வீழ்ச்சியோட தான் அங்க இருக்கிறது. அங்க பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனாவுடைய ரேட் டிசிஷன் அதை காத்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி வரப்போகுதுன்றது வெயிட் பண்ண வேண்டும். அதே போல நிக்கை ஆன் தி அதர் ஹேண்ட் நேற்றைய தினம் விடுமுறை, இன்றைக்கு விடுமுறை முடிந்து நிக்கை ஓபன் செய்தது விதமும் கேப் அப்ல இருக்கிறது. 412 புள்ளிகள் உயர்வோடு வர்த்தகம் நடந்து வருவதையும் பார்க்கணும். ஸோ யூ ஃபைண்ட் ஏசியாலே ரொம்ப டிவைடடான ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ். ஜப்பான் ட்ரேடிங் அப், சைனீஸ் மார்க்கெட் ட்ரேடிங் டவுன், காஸ்பியர் கொரியால இருக்கக்கூடியது கொஞ்சம் டவுன் ஆகதான் இப்போதைக்கு இந்த வர்த்தகம் நடந்து வருகிறது.
நம்ம வந்து we are trying to absorb the best and the worst of all this. சர்வதேச சந்தைகள், ஆசிய சந்தைகள், டவ் ஜோன்ஸோட ஃபால் பேக், ஐபிஎம்மோட ஃபால் அவுட், ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம சந்தையில ஒரு இம்பாக்ட் தரும். ஸோ they are going to have a very volatile session maybe over today and the next 3 days. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் 26,000 தொட்ட உடனே ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் மோட் தொடுமான்றது ஒரு கேள்வி. பட் அப்படி தொட்டாலுமே இது வரைக்குமே அட்லீஸ்ட் சமீபமாக நடந்திருக்கக்கூடியது ரொம்ப ஷார்ப் வாலட்டைல் ப்ராஃபிட் டேக்கிங் மோட்ஸ் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அது தாண்டுமான்றது டூ early to say, பட் வெயிட் அண்ட் வாட்ச். சிறப்பு சார். சிறப்பு செய்தி இருக்கா சார் நம்ம முதலீட்டாளர்களுக்கு? சிறப்பு செய்தினா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கமாடிட்டி செக்மெண்ட். ஸோ அது வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ முக்கியமா தங்கம் வந்து நேற்றைய தினம் ஒரு உயர்வை சந்தித்ததை பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் டாரிஃபா இருந்தாலும் சரி, அதர் ரீசன்ஸ் அந்த வீழ்ச்சியா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் $5,200 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலை விட அதிகமாக நேற்றைய தினம் ஈவினிங் டைம்ல, அதாவது கமாடிட்டி ட்ரேடிங் ஹவர்ஸ்ல ஈவினிங் இரவு நேரத்துல அது வந்து தாண்டியதை பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 3 வீக் ஹை, தங்கத்தோட 3 வீக் ஹை வந்து நேற்றைய தினம் தொட்டதை நம்ம பார்த்தோம். $5,206 ஒரு அவுன்ஸ் அப்படின்றது. அதே போல வெள்ளியும் கூட ஒரு ஷார்ப்பான ஒரு ஏற்றம், $86-87 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்லையும். காப்பர் $5.67 per பவுண்ட்ல இருந்தது சர்வதேச சந்தையில. நேற்றைய தினம்லாம் பாத்தீங்கன்னா 5.87, $5.88 per pound. ஸோ மெட்டல் கொஞ்சம் வாலட்டைலா இருக்கு, பர்டிகுலர்லி கோல்ட் அண்ட் சில்வர். இந்த கன்ஃபியூஷன், அது ஏஐயா இருக்கட்டும் அல்லது டாரிஃபா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்த ஒரு குழப்பம் சந்தையில் நுழையும் பொழுது ஐ திங்க் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் ஸ்டார்ட் லுக்கிங் அப். ஸோ அந்த மறுபடியும் அந்த ஒரு ரன் அப் தொடங்குறது. அதே போல கச்சா எண்ணெய் வந்து நேற்று கெயின் செய்ததை நம்ம பார்த்தோம். $66 தாண்டி ஒரு பீப்பாக் என்ற லெவல்ல தாண்டி ட்ரேட் ஆகுறது நம்ம பார்க்கிறோம். ஸோ 66.58 இப்போ சர்வதேச சந்தையில இருக்கக்கூடிய விலை. ஸோ என்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6,049 மார்க் கான்ட்ராக்ட். ஸோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரேடிங். பங்கு சந்தையில ஒரு புறம் நம்ம பார்த்து கொண்டிருந்தாலும் கமாடிட்டி சந்தையில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் மிஸ் பண்றோம். இது தொடர்ச்சியா ஆல்மோஸ்ட் 1 year நான் சொல்லிட்டு வரேன். ஐ திங்க் தட் இஸ் கண்டினியூஸ்லி தி அட்வைஸ் தட் ஐ வாண்ட் டு கிவ். கொஞ்சம் டைவர்சிபிகேஷன் தேவை. ஸ்டாக்ஸ்ல இவ்வளோ அப்ஹீவல் செக்டர் வைஸ் இல்ல ஸ்டாக் வைஸ் வந்து தெரியாத நடக்கும்போது இங்க நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். சரி சார், இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக் கவனிக்கலாம்? ஓகே, நேற்றைய தினம் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் நம்ம எடுத்து பொதுவா வாடிக்கை சொல்றோம். ஸோ ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய பங்கு நேற்றைய தினம் சந்தையில் ஒரு ஏற்றம். ஸோ ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய பங்குகள் வந்து சன் ஃபார்மா, கான்கார், இந்தியன் ஹோட்டல்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், பிஎன்பி ஹவுசிங், ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், என்டிபிசி, கோட்டக் பேங்க். இப்போ எஃப்என்ஓ செக்மெண்ட்ல நம்ம லாங் பில்டப் அப்படின்றத பார்க்க போகுமானால் நேற்றைய தினம் இருந்த அளவுல அதே லெவல் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் அந்த பட்டியலில் இருக்கிறது. 40-43 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் தான் இப்பவும் கூட இருக்கிறது. ஸோ லாங் பொசிஷன்ஸ் பெரிய அளவுல அடிஷனலா எஃப்என்ஓ செக்மெண்ட்ல பெரிய அளவுல வரல. அண்ட் தட் ஆல்சோ இஸ் அன் இண்டிகேஷன் சந்தை வந்து ஒரு கேப் டாப் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில சந்தை பங்குகள் வந்து என்டிபிசி, ஐஓசி, பவர் கிரிட், டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, பஜாஜ் பினான்ஸ், டிவிஎஸ் மோட்டார், ஓபராய் ரியாலிட்டி. அதே போல ஷார்ட் பில்டப் ஆல்மோஸ்ட் சேம் லெவல் அது எஸ்டே, பெரிய அளவுல மாற்றம் கிடையாது. ஸோ சந்தை வந்து இன்னும் சர்வதேச சந்தைகள்லயோ மற்ற பல நிகழ்வுகளையோ சார்ந்து இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க சந்தையில வந்து பெரிய அளவு பொசிஷன்ஸ் பில்ட் ஆகல. ஸோ நேற்று இருந்து அதே லெவல்ல தான் ஷார்ட் பில்டப் இருக்கிறது. ஸோ சார்ட் ஆஃப் பேலன்ஸ். பட் சர்வதேச சந்தையோட இம்பாக்ட் வந்து பெரிய அளவுல பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்குள்ள தயார் எடுப்பு தான் இது அப்படின்றது எனக்கு தோன்றது. ஸோ ஷார்ட் பில்டப் வந்துக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஐடிஎஃப்சி ஹரியானால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஏதோ ஒரு கிராஃப் ஒரு கவர்மெண்ட் ஸ்கேம்ல வந்து மாட்டி இருக்கிறதுக்காக செய்தியை படிப்போம். ஐடிஎஃப்சி இந்த ஷார்ட் பில்டப் சைட். ஸோ அதை ஐடிஎஃப்சி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்கள். நேற்றைய தினம் அந்த ஸ்கேமை குறித்து அந்த பிரச்சனையை குறித்து செய்தி வந்த நேரத்திலிருந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்த்தோம். ஸோ ஐடிஎஃப்சி இஸ் ஆல்சோ அந்த ஹை ஷார்ட் பில்டப் லிஸ்ட். அதே போல யூபிஎல், வோல்டாஸ், டிக்சன், ஓஎன்ஜிசி, ஹெச்சிஎல் டெக் மஹிந்திரா அண்ட் ஏயு பேங்க். ஏயு பேங்க்கும் கூட அந்த பிரச்சனையில அந்த ஐடிஎஃப்சி மாட்டி இருக்கக்கூடிய பிரச்சனையில அது பேர் சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கும் ஏயு பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஆர் அண்டர் பிரஷர் பிகாஸ் ஆஃப் தட். கவனமாக இருங்கள் சார். ரொம்ப நன்றி சார்.